இன்றைக்கான மினி வ்ளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சாஃப்டாக சப்பாத்தி செஞ்சுட்டு அது கூட இந்த சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையிலேயே அடிக்கடிக்கு செய்வீங்க, அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கிரேவி என்னது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில்னா பேன் வச்சு அதில் ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரியட்டோன்னு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணலான்னா, தக்காளி வந்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துட்டு கூட 2 பச்சை மிளகா, ஒரு 4 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகின பிறகு நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளியிலேருந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அதாவது கிட்டத்தட்ட 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மற்ற மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், இதை மட்டும் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனும் உப்பு ஒரு 3/4 டீஸ்பூனும் சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலேயே அந்த மசாலாவை வதக்கி விட்டுருங்க. இப்போது 1 கிளாஸ்லேருந்து 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க குழம்ப. இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இன்னும் கடாய் வச்சு அதில் ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி அதை வந்து கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கிரேவி ரெடியான பிறகு நம்ம வதக்கி வச்ச வெங்காயத்தை அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திருப்பி ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்லோவாக வச்சுருங்க. லாஸ்ட்டாக நல்லா தண்ணி எல்லாம் சுண்டிட்டு லாஸ்ட்டாக எண்ணெய்லாம் சூப்பராக அப்படியே ஓரத்தில் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை கழுவி சேர்த்துக்கோங்க. சப்பாத்தி பூரிக்கெல்லாம் செம்ம ஆப்டான கிரேவி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள்.